மித்ரா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பண்றது சுத்தமா சரியில்லை. அம்மா, நான் என்னம்மா பண்ண? என் ஃப்ரெண்டு அகல்யா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பாக்கணும்னு எத்தனை தடவை வீட்டுக்கு வந்தா? ஒரு தடவையாச்சும் நீ அவளை பாத்திருக்கியா? இத்தனை நாள் ஓகே, ஆனா இன்னைக்கு மேலேயே இருந்துகிட்டு வராம இருந்திருக்க. ஒரு மரியாதை வேணா? தீபிகா வந்து டீ குடுக்கறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அம்மா, நான் வரலான் தான் இருந்தேன். குளிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே இறங்கி வரத்துக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன தீபிகா சிரிப்பு? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுல ஆண்டி. நான் சும்மா காலேஜ் டேஸ் நினைச்சு சிரிச்சேன். இனிமே இந்த மாதிரி பார்க்க வந்தவங்களை அவாய்ட் பண்ண நல்லா இருக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடு மித்ரா, போ எல்லாமே சரியிடும். ஃபீல் பண்ணாத. இல்ல வாசுகி அம்மா. ஏய், அதான் விடுன்னு சொல்றேன்ல. எல்லாமே சரியிடும். கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். போலீஸ பார்த்தா பயமா? சம்திங் ராங். இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. கண்டுபிடிக்கிறேன். வா மித்து. குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? யா, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மித்ரா மேடத்தை பார்க்கணுமே. அவங்க உயிர் அவங்க கிட்டயே இல்ல. அவங்க வேண்டுதல் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. வினய், டைம் ஆச்சு. எத்தனை மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்? ஹேய் தீப்ஸ், என்ன மறந்துட்டியா? இது நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஆமால. ஹேய், இப்பதான் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஏண்டா, நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்தியாவுக்கே வரேன். ஆக்சுவலா யுஎஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கும் தெரியுமா? அப்புறம் எதுக்கு தீபிகா இங்க வந்து கஷ்டப்படுற? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். பட் வினய்க்காகன்னு சொன்னதும் என்னால அப்படி வீட்ல இருக்க முடியல. என்ன இவ இவ்ளோ கொடூரமா முறைக்கிறா? அப்படி யார பாக்குறா? மித்ராவை இவன் ஏன் இப்படி முறைக்கிறா? ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. வாங்க சார். ஹலோ டாக்டர். வாமா மித்ரா. ஹலோ டாக்டர். ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் கொண்டு வந்து. ஓகே. வினய், நீங்க டாக்டர் கன்சல்டிங் முடிச்சிட்டு வாங்க. நான் அப்படியே ஹாஸ்பிடல்ல சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. பாத்து வாங்க டாக்டர். வாங்க. ஹலோ ஹலோ மேடம், என்ன
ஓனர் மேடத்தையும் அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எது ஓனர் மேடமா? அட நீங்க வேற மேடம். நேத்து வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டல்ல எங்கள மாதிரி குப்பை கொட்டிட்டு இருந்த சாதாரண வேலைக்காரி அவ. ஏதோ அவளுக்கு அடிச்ச லக்குக்கு வினய் சருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லைங்க மேடம். இப்ப உள்ள போனாலே மித்ரா. அவ ஆரம்பத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு டாக்டர் கிட்ட போய் சொல்லி இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மின்ல வேலை வாங்கி சுத்திட்டு இருந்தவ தான். திடீர்னு வினய் சருக்கு உடம்பு முடியலன்னு அவருக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. பொண்ணு வேற கிடைக்கல. அப்ப டாக்டர் சார் பொண்ணுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவ உள்ள பூந்து 15 லட்சம் பணம் வாங்கிட்டு 6 மாசம் தான் பொண்டாட்டியா இருப்பேன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வினய் சார கட்டிக்கிட்டா. இப்ப என்னடானா அதெல்லாம் மறந்து போச்சு. என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு இவதான் ஓனருங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கா. சரியான ஏமாத்துக்காரி. நீங்களே சொல்லுங்க மேடம், நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணாச்சும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்களா? ச்சே, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னடா இது, கன்னித்தீவு கதை மாதிரி இந்த மித்ரா விஷயத்த தோண்ட தோண்ட பல விஷயம் புதுசு புதுசா வெளியே வருது. நான் கூட இவளை ஏதோ குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா மித்ரா சாதாரண ஆள் இல்லைன்னு இப்ப தெரியுது. இவ விஷயத்த கொஞ்சம் ட்ரிக்கியா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏய் தீப்ஸ், என்ன ஹாஸ்பிடல் சுத்தி பார்க்க போறானே இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சுத்தி பாத்துட்டேன்டா. அதுக்குள்ளேவா? ஆமா, அது இருக்கட்டும். டாக்டர் செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சது. நம்ம கிளம்பலாமா? வா. ஏ மித்ரா, உனக்கு வினய்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, பிடிக்கும். ஏய் வினய், என்னடா உன் பொண்டாட்டி ஏதோ ரொம்ப சலிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், அதெல்லாம் உனக்கு புரியாது. அதெல்லாம் அப்படிதான். வினய், ஏதாவது ஜூஸ் கடை இருந்தா வண்டி நிறுத்த. ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குடா. இந்த ரோட் சைட் கடையிலலாம் ஜூஸ் குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா வினய், எனக்கும் ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. உனக்குமா? அப்போ ஓகே. ஏய் மித்ரா, உனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும் தீபிகா. எங்க ஊர்ல இந்த திருவிழாலாம் என்ன மித்ரா, ரொம்ப டல்லா இருக்க? என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனதுல இருந்தே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு.
மித்ரா, ஆர் யூ ஓகே? எனக்கு ஒன்றும் இல்லை வினய், ஜஸ்ட் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ம், சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பின்னால வரேன். ம். வினய், ஆ? நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமா? ஹே தீப்ஸ், என்ன கேள்வி இது? வா, எவ்வளவு நாள் ஆச்சுல உன் கூட இப்படி தனியா பேசி? சரி, அதை விடு. எப்பவும் நீயும் மித்ராவும் எலியும் பூனையுமா கடிச்சுக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருப்பீங்க. ஆனா இப்பெல்லாம் 2 பேருமே ஒன்னா இருக்கீங்களே. நீயும் அவகிட்ட வம்பு இழுக்காம குட் கேர்லா இருக்க. என்ன விஷயம்? இதெல்லாம் நீ உண்மை நம்புறியா? என்ன? எல்லாம் சும்மா ஆக்டிங் தான். என்னது ஆக்டிங்கா? ஏய், அதான் அவளுக்கும் உன்னை பிடிக்க மாட்டேங்குதுல்ல. நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்ல. அவ கூட வம்பு இழுக்காம கொஞ்ச நாளாவது பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல. ச்சே, நீ தாண்டா என் ஃப்ரெண்டு. அவ நேத்து வந்தவ. அவெல்லாம் நமக்கு இடையில வந்து ட்ரபிள் பண்ற அளவுக்கு நீயே விட்டு வச்சிருக்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளும் அவ ஆட்டிடியூடும். இருந்தாலும் அவ கூட காம்ப்ரமைஸா போனாதானே உன் கூட பேச அவ எதுவும் சொல்ல மாட்டா. என்ன இருந்தாலும் இப்போதைக்கு அவதானே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர். அதுக்கு தான் இந்த செட்டப். எப்படி? இதெல்லாம் நீதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்கிட்ட இவ்ளோ பொசசிவ்னஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வினய், உனக்கே தெரியும் யூஎஸ்ல உன் மேல எவ்வளவு பொண்ணுங்க பித்து பிடிச்சு சுத்துனாங்க. அப்படி இருந்த நீ இப்படி ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்ட. ஐ அம் டோட்டலி டிசப்பாயிண்டட். எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியல வினய். முன்ன பின்ன தெரியாத அவளை எந்த நம்பிக்கையில நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மித்ரா ஒன்னும் முன்ன பின்ன தெரியாத பொண்ணெல்லாம் இல்ல தீபிகா. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி அவளும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். உண்மையாவே அவளை பத்தி நல்லா விசாரிச்சுதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நல்ல ஃப்ரெண்டு தானே சொல்ற. அப்புறம் எதுக்கு 6 மாசம் தான் இந்த மேரேஜ் செல்லோன்னு அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பதில் சொல்லு வினய். ஏய், அது அவளோட சிச்சுவேஷன் அப்படி. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு நாங்களாம் பேசி சால்வ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, மறுபடியும் சும்மா அதை கிளறிட்டு இருக்காது தீபிகா, ப்ளீஸ். என்னடா இது, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ என் ஃப்ரெண்டு வினய். உன் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்காதா? மறுபடியும் கிளறாதனா என்ன அர்த்தம்? அத பத்தி பேசினாலே உனக்கு ஹர்ட் ஆகுது. நீ இன்னும் அதை முழுசா மறக்கலன்னு தானே அர்த்தம்? அம்மா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? அதான் ஹாஸ்பிடல் ஃபுல்லா உன் ரீல் தானே ஓடுது. ஆமா, அவ இத மட்டும் தான் மறைச்சு போய் சொல்லிருக்காளா, இல்ல வேற ஏதாச்சும் உன்கிட்ட இருந்து ஸ்டாப் இட் தீபிகா, ப்ளீஸ். இங்க பாரு, அவளுக்கு நீ என்கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் மேல இயல்பா இருக்க பொசசிவ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவளுக்கு இது மட்டும் தான் உன் மேல வருத்தமே தவிர உன் மேல வேற எந்த வஞ்சமோ கோவமோ கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு அவளை பத்தி தப்பா பேசாத. இங்க பாரு தீபிகா, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா பார்த்துட்டு இருப்பேன். கரெக்ட் தான். ஒரு புருஷனா உன் பொண்டாட்டிய நீ நம்புற. ஆனா ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். அவளை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவ யாரு, அவளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு எல்லா விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும் தீபிகா. இவ்வளவுதான் தீபிகா. சோ ப்ளீஸ், இன்னொரு டைம் மித்ராவை பத்தி தப்பா பேசுறதை விட்டுட்டு அவளை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. அதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். உன்கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், நீயும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. மித்ரா இது வரைக்கும் சொன்ன போய் மட்டும்தானே உனக்கு தெரியும். அதுவும் அவ சொல்லிதானே தெரியும்.
சொல்லாம இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? ஹே தீபிகா, ஹேய் சில், கேளு. எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜி என்னன்னா, ஒருத்தரை ஒரு வாட்டி பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திட்டா அது அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் மாத்திக்க முடியாது. சொந்த ஹஸ்பண்டுக்கும் சொந்த ஃபேமிலிக்கும் உண்மையா நடக்காத ஒருத்தியால திடீர்னு எப்படி எல்லா உண்மையும் சொல்லிட்டு உத்தமையா மாறுவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வினய். நீ இனி வர காலத்துல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். ஏய் போலீஸ பார்த்தா பயமா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபிகா. $15 லட்சம் பணம் வாங்கிட்டு 6 மாசம் தான் பொண்டாட்டியா இருப்பேன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வினய் சார கட்டிக்கிட்டா. பார்க்க நல்லா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன செஞ்சிருக்கா பாரு. பெரிய வில்லின்னு என்ன நானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவ பண்ணதுல பாதி கூட என்னால பண்ண முடியுமான்னு தெரியலையே. இப்ப நம்ம என்ன செய்யறது? எப்படி இவளை வினை வாழ்க்கையில இருந்து கலப்புறது? இவன் வேற ஏன் மித்ரான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு வேற சொல்றான். ஒருவேளை அவ சொல்லாத உண்மை ஏதாவது இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? இல்லனாலும் அப்படி ஒரு உண்மைய நம்ம உருவாக்குவோம். இத்தனை பொய் சொன்னவ மறுபடியும் பொய் சொல்லிட்டான்னு வினைய நம்ப வைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? என்ன பண்ணலாம்? என்ன சொன்னா பெருசா வெடிக்கும்? ரெஸ்டாரண்ட்ல அவன் மித்ராவை தானே லுக்கு விட்டுட்டு இருந்தான். யாரா இருக்கும்? ஏன் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா? நம்மள பார்த்த உடனே ஏன் பயந்து ஓடினா? போன் எங்க வச்ச? ஹலோ ஹலோ, யாருங்க அது? ஹலோ, நீ போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குற? யாரையா நீ? மேடம் மேடம் மேடம், நீங்க பேசுறது என் போன் மேடம். போனை மிஸ் பண்ணிட்டேன் மேடம். இந்த போன் இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, போன் எங்க தொலைச்சிங்க? அது தெரியல மேடம். 4-5 இடம் போயிட்டு வர ஆள் நானு. எங்க தொலைச்சேன்னு தெரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? போன் உங்களோட தானே, நான் எப்படி நம்புறது? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? வேணும்னா டிபியை பாருங்களேன். அழகா சிரிச்ச முகத்தோட ஜிகு ஜிகுன்னு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு என் போட்டோ இருக்கும்.
சரிங்க, இது நீங்க தானே, நான் எப்படி நம்புறது? அட என்ன மேடம், உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்றேன். உங்க போன் பாஸ்வேர்ட் சொல்லுங்க, நான் வேணா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது உங்களோடதா இல்லையான்னு சொல்றேன். பாஸ்வேர்டா?